யோவான் 15:8 கூறுகிறது, நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு கனி தரும் வாழ்வு என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஏன் கனி தர வேண்டும், கனி தருவதற்கு நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். தூய ஆவியானுடைய கனிகள் 9 வகையானவை. கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டுள்ளபடி அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகிய 9 வகையான கனிகள். இவை அனைத்தும் இயேசுவினுடைய குணாதிசயங்களை நமக்கு பிரதிபலிக்கின்றன. இது எல்லாமே இயேசுனுடைய குணாதிசயங்கள். ஆனால் அதே சமயம் கலாத்தியர் 5:19 ஊனியல்பினுடைய செயல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 15 பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட பாவங்களை உடையோர் இறை ஆட்சியை உரிமைப்பேராக பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த 15 வகையானது சாத்தானுடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். சண்டை, சச்சரவு, பிரிவு, பிளவினை, கட்சி மனப்பான்மை, அழுக்காறு, பொறாமை, குடிவெறி, இவையெல்லாம் சாத்தானுடைய குணாதிசயங்கள். ஆனால் அதே சமயம் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கூறுகிறது இயேசுனுடைய குணாதிசயங்கள். அந்த 9 கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். 8 கனி இருக்குது, ஒரு கனி இல்லை அப்படி 9 கனிகளுமே இருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு நம்ம நுழைய முடியும். அதே மாதிரி அந்த ஊனியமினுடைய லிஸ்ட்ல ஒரு பாவம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அப்ப ஏன் கனி தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? முதலாவதாக நம்ம எல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததன் முக்கியமான நோக்கமே கனி தருவதற்காகத்தான் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரக்கூடிய கனி நிலைத்திருக்கவுமே நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அப்ப ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனி தரணும். இதுதான் இம்பார்ட்டன்ட், இதுதான் அப்படி நோக்கம். அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் இயேசுவை தேடும் போது, திருப்பலிக்கு வரும்போது, பைபிள் படிக்கும் போது, ஊழியம் செய்யும் போது நம்ம இதே நோக்கத்தோடு தான் நம்ம தேடணும். திருப்பலிக்கு போறோம்னா இன்னும் நான் கனி தரணும், இன்னும் நான் அன்பா மாறணும், இயேசு போல அன்பா அவரை போல மாறணும், அவரை போல நான் சாந்த குணமுடையவனா இருக்கணும், அவரை போல மிகுந்த கனி உடையவனா இருக்கணும், இரக்கம் உடையவனா இருக்கணும், இன்னும் அதுதான் திருவெளிப்பாடு 22:11 நாம் படிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்கின்றவன் இன்னும் பாவம் செய்து கொண்டே இருக்கட்டும் என்று ஆண்டவர் கடைசியா கிளைமேக்ஸ்ல முடிக்கிற மாதிரி ஒரு எச்சரிப்போடு முடிப்பார். தீங்கு செய்வோர் தீங்கு செய்து கொண்டே இருக்கட்டும், நேரியவற்றை செய்கின்றவர் நேரியவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்வார். அது ஏன் பாவம் செய்கிறவர் இன்னும் பாவம் செய்யட்டும் அப்படின்னு ஏன் சொல்றாரு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் ஆண்டவர் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டார். பழைய ஏற்பாட்டில் இறை வாக்கினர்கள் மூலமாக பாவம் செய்யக்கூடாது, கடவுள்கிட்ட பிரிச்சிடும், பாவத்தினுடைய சம்பளம் மரணம், பாவம் செய்யக்கூடிய ஆத்துமா சாகும் என்று பாவத்தினுடைய கொடூரத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டாச்சு. புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி அவர் மூலமாகவும் பாவத்தினுடைய கொடிய தன்மையை பற்றி சொல்லப்பட்டாச்சு. அடுத்தபடியாக தூய ஆவியானவர், திருத்தூதர்கள், இப்படி தொடக்க முதல் கடைசி வரைக்கும் சொல்லப்பட்டாச்சு பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியை கிளைமேக்ஸ் முடிக்கிற இதற்கு மேலும் பாவம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் செய்து கொண்டே இருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவார், இதோ நான் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ற கைமாறு என்னிடம் இருக்கிறது. ஐ ஆம் கம்மிங் சூன், ஐ வில் ரீபே வாட் அக்கார்டிங் டு வாட் எவர் தே ஹேவ் டன். அப்போ கனி தரணும், அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம டெய்லி பூசைக்கு போகிறோம், டெய்லி பைபிள் படிக்கிறோம், டெய்லி நம்ம ஆன்லைனில் மெசேஜ் கேட்குறோம் அப்படின்னா நம்ம நாளுக்கு நாள் அந்த கிறிஸ்துவனுடைய சுவாபங்கள் நமக்குள்ளாக பெருகி கொண்டே இருக்கணும். அவரை போல அந்த அன்பு. அப்போ அந்த சண்டை சச்சரவு இடம் கொடுக்கக்கூடாது, போட்டி பொறாமைகள், கசப்பு வெறுப்பு, புலம்பல் முணுமுணுத்தல், இந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மாறாக அந்த தெய்வீக குணாதிசயம் நமக்குள்ளாக பெருக வேண்டும். அதுக்காகத்தான் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரெண்டாவது, ஏன்
கனி தர வேண்டும் என்றால், நீங்கள் மிகுந்த கனி தந்து எனக்கு சீடனாய் இருப்பதே எனக்கு தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. நம்ம அப்பாவுக்கு, இறை தந்தைக்கு மிகுந்த மகிழ்ச்சி தர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீடர்களாக இருக்கணும், நம்ம கனி நிறைய தரணும். அதுக்காகத்தான் அதே யோவான் 15 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் மிகுந்த கனி தருமாறு உங்களை தரித்து விடுகிறார். கனி தந்தா மட்டும் பார்த்தாது, மிகுந்த கனி தரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தரித்து விடுகிறார். அந்த தென்னை மரத்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தென்னை மரம் தோப்பு வச்சுருக்கிறவங்க அதை வந்து சுத்தம் பண்ணுவாங்க. தென்னை மரத்தில் ஏறி அந்த மட்டைகள்லாம், தேவையில்லாத மட்டைகள்லாம் வெட்டி விடுவாங்க. இன்னும் நல்லா வளரணும், அந்த மரம் நல்லா வளரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, தூய்மை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம மிகுந்த கனி தருவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ப்ரூனிங் பண்ணுறாரு. அதுதான் அந்த தரித்து விடுதல் அப்படிங்கிறது, ஆக்சுவலாக கழித்து விடுதல் அப்படிங்கிறது. அப்போ எது ஏசப்பாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்றால், கனி தரக்கூடிய வாழ்க்கை. மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். டோட்டல் பரலோகமே எப்போ மகிழ்ச்சி அடையும், சந்தோஷப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் மனம் மாறும்போது, பாவத்திலிருந்து மனம் மாறும்போது, இன்னும் அதிகமான கனியை நாம் கொடுக்கும்போது, பொறுமையாக இருக்கிறது, தாழ்ச்சியாக இருக்கிறது, இரக்கத்தோடு இருக்கிறது, இப்படிப்பட்ட கனிகள் நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். முதலாவதாக ஏன் கனி தர வேண்டும் என்றால், நம்மை அதற்காகத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இரண்டாவதாக, கனி தருவது நம்முடைய இறை தந்தைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. மூன்றாவதாக ஏன் கனி தர வேண்டும் என்றால், நாம் கனி தந்தால் தான் மற்ற ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக நாம் ஆதாயம் பண்ண முடியும். மற்ற ஆன்மாக்களை ஆண்டவர் பக்கமாக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கனிகள் வெளிப்பட வேண்டும். நம்மிலிருந்து அந்த இயேசுனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும் போது தான் மற்ற ஆன்மாக்கள் கவரப்பட்டு வருவாங்க. அந்த பிரதர் பாரு எவ்வளவு அன்பாக இருக்காரு, எவ்வளவு அமைதியாக இருக்காரு, இவ்வளவு பிரச்சனை துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படி என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரதரை பாருங்கள், அந்த சிஸ்டர் பாருங்கள், என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க, எப்படிங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு இருக்க அதே பிரச்சனை தான் எனக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, உங்கள் முகம் எப்போதும் சிரித்த முகமாக இருக்குது, உங்கள் முகத்தில் நான் எப்போதுமே ஒரு சோர்வோ ஒரு வாட்டமான மனநிலை பார்த்ததே இல்லை, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, என்ன காரணம்? அப்போ தான் நம்ம சொல்ல முடியும், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் இயேசுவே வாழ்கிறார், இயேசு என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை வழிநடத்துகிறார், என்னுடைய பிரச்சனை பூரா நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், அவர் பார்த்துக்குவார், என்னை ஏசப்பா எப்போதும் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறாரு, மகிழ்ச்சியாக வச்சுக்கிறாரு, நான் கவலைப்படுறது கண்ணீர் விடுறது ஏசப்பாவுக்கு பிடிக்காது. அப்போ கனி தந்தா தான் ஆத்துமாக்களை ஆண்டருக்காக நம்ம ஆதாயம் பண்ண முடியும். நம்ம சோகமாக வருத்தமாக நம்ம கவலையோடு இருந்தோம்னா அவங்களுக்கே எவ்வளோ பிரச்சனையோ நம்ம பாடு பரவாயில்லைன்னு நினச்சிக்குவாங்க. அப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அது மற்றவங்க என்ன பண்ணும், தூண்டி எழுப்பும். அவங்ககிட்ட ஏதோ சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட், அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்போம், என்ன ரகசியம்னு கேட்போம். அப்போ ஆத்துமாக்களை ஆண்டருக்காக அறுவடை செய்ய வேண்டும் என்றால் அந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். இயேசுனுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வெளிப்படணும். நம்ம அன்பு நிறைந்தவங்க நம்ம இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்மள்ட்ட நிறைய பேர் வந்து பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க. பரவாயில்ல, அந்த பிரதர்கிட்ட அந்த சிஸ்டர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தால் மனசுக்கு அப்படி ஒரு ஆறுதலாக இருக்குது. ஒரு பாரத்தோட ஒரு சோகத்தோடு போனோம்னா அவங்க இறை வார்த்தையை பற்றி சொல்லும்போது அதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட போய் பேசலாம், அவங்களோட கொஞ்சம் நேரத்தை செலவிடலாம். இதுதான் ஆத்துமாக்களை ஆண்டருக்காக ஆதாயம் பண்ணுதல் அப்படிங்கிறது. இல்லை, இதுக்கு டோட்டல் சாட்சியற்ற வாழ்க்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட போனாலே புறணியாக பேசுவாங்க. அவங்கள்ட்ட போனால் உலகப்போக்கிலான அரசியல் கதை, அந்த கதை, ஸ்போர்ட்ஸ் கதை இதுதான் பேசுவாங்க. அவங்கள்ட்ட போனால் பக்தி விருத்தி எதுவுமே நமக்கு கிடையாது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சி அடைய முடியாது. அவங்கள்ட்ட வேணாம், இவங்கள்ட்ட போகலாம். இவங்கள்ட்ட போனால் 4 வார்த்தை இறை வார்த்தை பேசுவாங்க, அது நம்முடைய மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அது இன்னும் நம்மளை ஆண்டரோடு கூடிய உறவில் விசுவாசம் நம்மளை கட்டி எழுப்போம். அப்போ இவங்கள்ட்ட போகலாம். அப்போ நம்மள்ட்ட வரக்கூடியவங்க எப்படிப்பட்ட மனநிலையோடு வர்றாங்க? இவங்கள்ட்ட போனால் நல்லா ஜோக் அடிப்பாங்க, இவங்கள்ட்ட போனால் நல்ல டைம் பாஸ் ஆகிறதே தெரியாமல் நல்ல உலகப்புறமான காரியங்களை பேசுவாங்க. அப்படி நம்ம ஜோக்கராக நினச்சி வர்றாங்களா? இல்லை, இவங்கள்ட்ட போனால் 4 ஆறுதலான வார்த்தைகளை பேசுவாங்க, அந்த உடைந்த உள்ளத்தோருடைய காயங்களை அவங்க ஆற்றுவாங்க, கட்டுவாங்க.
நம்மளை பலப்படுத்துவாங்க, ஆறுதலான, தேடுதலான, ஊக்கமான, உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்மள்கிட்ட பேசி நம்மளை மீண்டும் விசுவாசத்தில் கட்டி எழுப்புவாங்க, தூக்கி நிறுத்துவாங்க. அப்படிங்கிற மனநிலையோடு ஆத்மாக்கள் நம்மை தேடி வரணும். அதுதான் ஆசீர்வாத வாய்க்காலாக நம்மளை ஆண்டவர் மாற்றுவார். எப்படி ஒரு நதி பரவி பாயும் போது ஏராளமான உயிரினங்கள் அந்த தண்ணீரை பருகி ஜீவனை பெற்றுக்கொள்கிறதோ, உயிர் வாழ்கிறதோ, அதே மாதிரி தான் நாம் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கும் போது, அந்த வற்றாத ஜீவ நதி ஆனவர் நம்மிடமிருந்து புறப்படும் போது, அது நிறைய ஆத்துமாக்களுக்கு அது ஆசீர்வாத வாய்க்காலாக ஆண்டவர் மாற்றுவார். அப்ப ஏன் நாம் கனிதர வேண்டும்? ஒன்று, கடவுள் நம்மை தேர்ந்ததற்கு முக்கியமான நோக்கமே அதற்காகத்தான். அப்ப நம்ம டெய்லி பூசைக்கு போகிறோம், டெய்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கனி நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். அப்போ தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம், தேர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம், முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் ஆவியினுடைய கனி வெளிப்படலை. இன்னும் ஊனிலுடைய நாட்டங்கள் தான் வெளிப்பட்டு கொண்டிருக்குது. இன்னும் சண்டை சச்சரவு, கோபம், எரிச்சல், உலக நாட்டங்கள், உலக ஈர்ப்புகள், கண்களின் இச்சை, மாமிசத்தினுடைய இச்சை, தீர்ப்பிடுதல், புறங்கூறுதல், குறை கூறுதல், இப்படிப்பட்ட சுவாபங்கள் வெளிப்படுகிறது என்றால் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை என்று அர்த்தம். இதே ஆண்டவர் எச்சரிப்பாகவும் சொல்கிறார், நல்ல கனி தராத மரம் எல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியில் போடப்படும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே. அப்ப நியாய தீர்ப்பு நாளன்று கடவுள் எவ்வாறு நம்மை தீர்ப்பிடுவார் என்றால், இந்த கனிகளை குறித்துதான் நம்ம தீர்ப்பிடுவார். நமக்கு தீர்ப்பு எல்லாமே இதை பற்றி தான் தீர்ப்பு வழங்கப்படும். அதற்குரிய வசனம் எங்கே இருக்கிறது? ஃப்ரூட், கனி எங்கே? அதனால்தான் நல்ல கனி தராத எந்த மரமும் வேரோடு வெட்டப்பட்டு அக்கினியில் போடப்படும். அப்போ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாளன்று எவ்வாறு ஆண்டவர் தீர்ப்பிடுவார் என்றால், கனிகளை பொறுத்தே நாம் தீர்ப்பிடப்படுவோம். அதனால்தான் நமக்குள்ள அந்த தாகம் நமக்குள்ளாக இருக்கணும், கனி தரணும். அதைத்தான் ஆண்டவர் கேட்பாரா இறுதி நாளில். இப்போ நம்ம பார்த்தோம் ஏன் கனி தர வேண்டும் என்று 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக கனி தருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். அப்ப கனி தராட்டி பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. வெட்டப்பட்டு அக்கினி என்றால் நரகத்தில் போடப்படும் என்று வசனம் சொல்லு. அப்ப எச்சரிப்பாக சொல்கிறார். இதுதான் காய்க்காத அத்திமரம். அந்த அத்திமரத்தை பற்றி ஓமையில கூட ஆண்டவர் சொல்வார். ஒரு தோட்டக்காரரு அத்திமரத்தை வச்சு ரொம்ப நாள் வெயிட் பண்றாரு, கனியே இல்லை. தோட்ட உரிமைக்காரர் வந்து சொல்றாரு, என்ன கனி தரவே மாட்டேங்குது, பேசாம வெட்டிடலாம் சொல்றப்ப, அப்போ உரிமையாளர் அந்த தோட்டக்காரர் சொல்லுவார் உரிமையாளர்கிட்ட, ஐயா கொஞ்சம் காலம் டைம் கொடுங்கப்பா, நான் என்ன பண்றேன், இந்த மரத்தை சுத்தி நல்லா எரு போட்டு நல்லா கொத்தி நீர் பாய்ச்சி களை எடுத்து நல்லா பாதுகாக்கிறேன், அடுத்த ஆண்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம், கனி தருதான்னு பார்க்கலாம். ஒருவேளை கனி தரலை என்றால் நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடலாம், வெட்டி என்ன பண்ணிடலாம், அப்புறப்படுத்திடலாம். அப்ப அந்த ஊமையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தையிடம் வலது புறத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் விண்ணேற்றம் அடைந்த பின் இந்நாள் வரை தந்தையின் வலது பக்கத்திலிருந்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அப்பா கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, என் பிள்ளைங்க இன்னும் அவனுக்கு கொஞ்சம் மனம் மாறுக்கு டைம் கொடுங்க, அவங்க இன்னும் கனி தந்துருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்றாரு, நமக்காக என்ன பண்றாரு, ஏசப்பா பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதை நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கொள்ளவே கூடாது. நமக்கு அவர் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி நாம் பாவத்தை நிலைத்து கொண்டே இருக்கக்கூடாது. அவர் ஏன் பரிந்து பேசுறோம், நம்ம அழிந்து போகக்கூடாது, நம்ம கனி தரணும். அதுக்காகத்தான் பரிந்து பேசிட்டே இருக்காரு. அப்பா கொஞ்சம் இப்போ வேணாம்ப்பா, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் என் பிள்ளை நான் எப்படியா சரி பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு நமக்காக நம் இயேசு ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்ப அதை அவர் பரிந்து பேசுகிறார் என்றால் அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அது அட்வான்டேஜை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது அதை அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. அவங்க உதவி செய்கிறாங்கல்ல அது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அது தவறாக எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏனென்றால் ரோமையர் 6ஆம் அதிகாரம் 1 பவுலியர் அருமையாக சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் ரோமையர் 5:20 என்ன சொல்லப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, பாவம் பெருகின இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. பாவம் எங்கெல்லாம் பெருகுதோ அங்கெல்லாம் கடவுளுடைய கிருபை அருள் பொழியப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அதற்காக
அருள் பொங்கி வழிகிறது என்பதற்காக நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? அதுதான் அந்த ரோமேயர் 6:1 கேட்பார். நமக்கு ஆண்டு அருள் நிறைய கொடுக்குறாரு, கிருபை நிறைய கொடுக்குறாருங்கிறதுக்காக நம்ம பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பா நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? இருக்கக்கூடாது. கனி தந்துடணும். அப்ப கனி தந்தாக வேண்டும். யாராக இருந்தாலும் அதை ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. அதுதான் அவருக்கு ப்ரையாரிட்டி, அதுதான் முக்கியமான நோக்கமே. இந்த கனி தர வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு இந்த நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய பொக்கிஷங்களை ஆண்டு கொடுத்துருக்காரு. திருப்பலி, திவ்ய நற்கருணை, உபவாசம், பரிசுத்த ஆவியானவர், பைபிள், ஆவிக்குரிய ஐக்கியம், ஃபெலோஷிப், இதெல்லாம் ஆண்டு கொடுத்த முக்கியமான நோக்கமே நம்ம மிகுந்த கனி தரணும், சாட்சிய வாழ்க்கை வாழணும், உண்மையான சீடர்களாக இருக்கணும், பக்தர்கள் என்ற நிலையிலிருந்து சீடர்களாக உயரணும். இதுக்காகத்தான் இதெல்லாம் ஆண்டு பொக்கிஷங்களை கொடுத்துருக்காரு. இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்தணும். அப்போ தான் நம்ம வளர முடியும். அப்போ கனித்தர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் ஏன் கனித்தர வேண்டும் என்று பார்த்தோம். கனித்தரதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக கனித்தர வேண்டும் என்றால் அந்த கனி தரணும் அப்படிங்கிற ஆசை, தாகம், விருப்பம், ஏக்கம் நமக்குள்ளாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டருக்கு அந்த விருப்பத்தை பார்ப்பார். நம்ம எதன் மீது நமக்கு நாட்டம் இருக்குது, எதன் மீது நம்ம நாட்டம் போகுது. உதாரணத்துக்கு பார்க்கும்போது எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்வார், எருசலேமே எருசலேமே, கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல உன்னை அரவணைக்க எத்தனையோ முறை நான் விரும்பினேன், ஆனால் உனக்கு விருப்பம் இல்லையே என்று சொல்வார். ஏசப்பா விரும்புறார், வா என்னுடைய இறக்கை கீழே என்ன பண்ணுவீங்க, உன்னதரின் இறக்கை கீழே என்ன பண்ணுங்க, அடைக்கலம் வந்துருங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. கோழி எப்படி குஞ்சுகளுக்குள்ள அடக்கி காத்துக்கொள்ளுது அது மாதிரி. ஆனா இவர் விரும்புறாரு. ஆனா யாருக்கு விருப்பம் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ இந்த சால்வேஷன், மீட்பு, ரட்சிப்பு அப்படிங்கிறது கடவுள் செய்ய வேண்டியதை செய்து விட்டார், நாம் செய்ய வேண்டிய பங்கு இருக்குது. அதுதான் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நாம் பரிசுத்தில் வளர முடியும், அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். தூய ஆவியானவர் நம்ம கொடுக்கப்படுறது முக்கியமான நோக்கமே நம்முடைய பாவ சுவாபங்களை எல்லாம் நம்மிடமிருந்து அகற்றி மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டிகளாக நம்மளை அலங்கரித்து பரலோகம் கூட்டிட்டு போவார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அப்ப தூய ஆவியானவருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவர் ஆசைப்படுறார், அவர் விருப்பப்படுறாரு. ஆனா நம்ம அதே மாதிரி நம்மளும் விருப்பப்படணும், ஆசைப்படணும், நம்மளும் கனி தரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும். அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக மாத்திரம் நம்ம இயேசுவை தேடக்கூடாது. யோவான் 6:27 ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள். நான் தான் வேணும், என்னை தேடல. வயிறார சாப்பிட்டீங்க, இவரை நம்ம அரசரா கொண்டு வந்தோம்னா அடுத்து நம்ம நாட்டுல தண்ணி பஞ்சம் இருக்காது, உணவு பஞ்சம் இருக்காது, இவரை வச்சு நம்ம அரசரா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது உடனே தனியா மலைக்கு கிளம்பி போறார். நான் இதுக்காக வரல, என்னுடைய ஆட்சி உலக ஆட்சி போன்றதில்ல, இறை ஆட்சியை பரப்புவதற்காகத்தான் வந்தேன். நான் இங்கே அரசராகவோ பேரரசராகவோ அது எனக்கு வேணான்ட்டு தனியாக என்ன பண்ணுறாரு, அந்த பதவியின் மீது அவருக்கு ஆசையே இல்லை, அப்படியே விட்டு விலகிட்டு போகிறார். அப்போ 3 வகையான கிறிஸ்தவர்கள். ஒரு வகையான கிறிஸ்தவர்கள் அப்பத்துக்காக மாத்திரம் ஆண்டரை தேடுறது, ஏசப்பாட்ட போய் தேடக்கூடிய காரியங்கள். ஒரு சிலர் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் ஆண்டரை தேடுறது, அவற்றை போனால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், வீடு கிடைக்கும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்க, இந்த மாதிரி உலகப்புறமான ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஆண்டரை தேடுறது. பிலிப்பியர் 3:19 நமக்கு எச்சரிக்கிறது, வயிறே அவர்கள் தெய்வம், அவர்கள் எண்ணுவதெல்லாம் உலகத்தை சார்ந்தவை பற்றியே எண்ணுகிறார்கள். உலக ஆசீர்வாதத்தையே நாடுறாங்க, உலகத்துக்குரியதை தான் தேடுறாங்களே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், முதிர்ச்சி அடையணும், பரலோகத்தை போகணும், அங்க அதை பத்தி நினைக்க மாட்டாங்க. அதுதான் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் இயேசுவை தேடக்கூடிய ஒரு கூட்டம். அப்பத்துக்காக ஒரு கூட்டம், ஆசீர்வாதத்துக்காக ஒரு கூட்டம். திருப்பாடல் 17-14 நாம் படிக்கிறோம். தாவீது ஒரு அருமையான ஜெபத்தை எடுப்பார். ஆண்டவரே, மாயும் மனிதரிடமிருந்து, இந்த உலகமே கதி என்று வாழ்ந்து கொண்டிருப்பவரிடமிருந்து என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு ஜெபிப்பார். எதுக்கு ஜெபிக்கிறாங்க பாருங்க, இந்த உலகமே கதி என்று உலகத்துக்குரியவைகளையே பூமிக்குரியவைகளே நாடி தேடி கொண்டிருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட மனுஷர்களிருந்து என்னை காப்பாத்துங்கப்பா.
ஆவிக்குரிய நண்பர்களோடு என்னை சேர்த்து வைங்கப்பா. பரலோகத்தை நோக்கி யாரு தேடுறாங்களோ, பயணத்தை மேற்கொள்றாங்களோ, அப்படிப்பட்டவங்களோடு என்னை இணைச்சு வைங்க ஆண்டவரே. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தேடுறவங்களோ அவங்கள்ட்ட எனக்கு விடுதலையை தாங்கப்பான்னு ஜெபிக்கிறார். மூன்றாவது வகையான கிறிஸ்தவர்கள் எனக்கு அப்பாதான் வேணும்னு தேடுவாங்க. அப்படிப்பட்ட மூன்றாவது வகையான கிறிஸ்தவர்களாக தான் நம்ம இருக்கணும். அப்பத்துக்காகவோ ஆசீர்வாதத்துக்காகவோ நம்ம தேடாம, அப்பா எனக்கு நீங்க தான்ப்பா வேணும், உமது விருப்பம் எதுவோ அது என் வாழ்க்கையை நிறைவேறட்டும், நீங்க என்ன ஆசைப்படுறீங்க. அவங்களுடைய ஜெபமே வேறு விதமா இருக்கும். பொதுவா ஜெபத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவைகளை தான் அதிகமாக நம்ம சொல்லுவோம். ஒரு மளிகை லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு எனக்கு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி, எப்படி கடையில் போய் பருப்பு 2 கிலோ, ஜீனி 4 கிலோன்னு சொல்லுவோம். அது மாதிரி இது வேணும் அது வேணும்னு சொல்லி உலகத்துக்குரிய காரியங்களே தேடுறது. ஆனால் அப்பா தான் எனக்கு வேணும்னு சொல்லி தேடுறவங்க எப்படி தேடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா உங்க ஆசை என்னப்பா, உங்க விருப்பம் என்னப்பா, நீங்க என்னை வச்சு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கீங்கப்பா, நான் என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க, இப்படி கேட்கும்போது ஏசப்பாவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். முகமது எஜாஸ் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் சகோதரர், அவருடைய சாட்சியை யூடியூப்ல ரீசெண்டாக நான் கேட்டேன். ரொம்ப அருமையான ஒரு சாட்சி. அவருக்கு ஏசப்பா பல முறை காட்சி அளித்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கார். அப்போ ஒரு நாள் ஏசப்பா காட்சியில் பார்க்கும்போது அந்த ஏசப்பா கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ அந்த முஸ்லீம் சகோதரர் கேட்குறாரு, அவர் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக இருக்காரு, ஊழியம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கேட்குறாரு, ஏன் ஆண்டவரே ஏன் அழுகுறீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு, நான் மக்களை எவ்வளவு நேசிக்கிறேன், எவ்வளவு அன்பு செய்கிறேன், ஆனால் நிறைய பேர் வெறும் அற்புதத்துக்காக அதிசயத்துக்காகத்தான் என்னை தேடுறாங்களே தவிர அன்பின் நிமித்தமாக என்னை தேடலை. என்னை அன்பு செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. நான் எவ்வளவு அன்பு செய்கிறேன், அது என்னுடைய அன்பை அவங்க புரிஞ்சாங்கன்னா எத்தனை நலமாக இருக்கும். அழிந்து போகக்கூடிய உலக ஆசீர்வாதத்துக்காக, அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக மட்டும் என்னை தேடுறாங்கன்னு அழுதாராம். பாருங்க, இன்னைக்கு ஏசப்பா அழுதுகிட்டு இருக்கிறார். அப்பாதான் வேணும், அவருடைய அன்புதான் எனக்கு வேணும். அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் நான் அவரையே தொழுது கொள்வேன். அதுதான் உண்மையான விசுவாசம். அதுதான் தானியேலுடைய நண்பருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 சொல்லப்பட்டிருக்குது. நேபுக்கத்நேசரை பார்த்து சொல்லுவாங்க அவங்க 3 பேரும், நாங்கள் தீச்சூழலை, நாங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இந்த தீச்சூழிலிருந்து எங்களை என்ன பண்ணுவார், அவர் காப்பாற்றுவார். ஒருவேளை அவர் காப்பாற்ற மனம் இல்லாமல் போனாலும், அவர் எங்களை காப்பாற்றாட்டியும் கூட நாங்கள் நீ வச்சிருக்க அந்த பொன் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். பார்த்தீங்களா, இதுதான் அந்த உண்மையான விசுவாசம், உண்மையான தேடல் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, நாங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எங்களை காப்பாற்றுவார். ஒருவேளை அவர் காப்பாற்றுறதுக்கு மனம் இல்லாமல் போனாலும் நீங்கள் வச்சிருக்க இந்த சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுள் எங்களை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் நாங்கள் அவரையே தேடுவோம், அவரையே தொழுது கொள்வோம், அவரையே பற்றி கொள்வோம், அவருக்காகவே நாங்கள் வாழுவோம். இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்காரு. இப்படிப்பட்டவங்க யார் இருக்கிறாங்க? ஒரு சில மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே டாடா பை பை சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க போயிடுறாங்க. ஒரு சிலர் ஜெபிச்சு பார்த்து என்ன ஜெபிச்சு எந்த பதிலும் கிடைக்கல, அப்படியே ஜெபத்தையும் என்ன பண்றாங்க, ஸ்டாப் பண்ணி விட்டுடுறாங்க. ஆனா ஒரு சிலர் விடாமுயற்சியோடு ஊக்கத்தோடு உற்சாகமா என்ன பண்றாங்க, தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஒருபோதும் அப்பத்திற்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் ஆண்டவரை தேடாமல், அப்பாதான் வேணும், அவருடைய உறவு எனக்கு வேணும், அந்த உறவு நம்ம பிரிஞ்சு போயிடக்கூடாது, அதுக்காக நம்ம இயேசு தேடணும். அதுதான் உண்மையான தேடல். அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறாரு. அப்ப முதல் காரியமாக கனி தரணும் அப்படிங்கிற ஆசை தாகம் நமக்குள்ளாக இருக்கணும். நம்மை நாமே அலசி ஆராய்ச்சி பார்ப்போம், சோதிச்சு பார்ப்போம். நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாகம், ஏக்கம் நமக்குள்ளாக இருக்கிறதா? நம்முடைய லட்சியம், குறிக்கோள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உலகத்துக்குரியதாக இருக்குதா? உலகத்தார் பிற இனத்தார்ட்ட போய் கேட்டோம்னா, உங்களுடைய லட்சியம் என்னப்பா, என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைகளை எப்படியாவது டாக்டர் ஆக்கணும், வெளிநாடு அனுப்பணும், செட்டில் பண்ணணும், வீடு கட்டணும், இது செய்யணும், அது செய்யணும், எல்லாம் உலகத்துக்குரியதாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நம்மளும், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் யுவர் லைஃப், உன்னுடைய குறிக்கோள் என்னன்னு நம்மளும் அதே தான் சொன்னோம் அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இருக்காது.
எபேசியர் 4:17 நாம் படிக்கிறோம், பிற இனத்தாரை போல நீங்கள் வாழக்கூடாது, அவங்கள போல இருக்கக்கூடாது, உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள். உலக மக்கள் எதை தேடிட்டு இருக்காங்களோ, உலக மக்கள் எதன் மீது நாட்டம் இருக்குதோ அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். அப்போ உண்மையான கிறிஸ்தவர் யார் என்றால், அவங்களுடைய குறிக்கோள், லட்சியம், கனவு, ஆசை எல்லாம் அந்த விண்ணகத்தை நோக்கி இருக்கும். அவருடைய உள்ளம் சியோன் மலையை நோக்கி இருக்கும். அனுதினமும் அந்த பரலோகத்தை நோக்கி அவங்க பயணித்துக் கொண்டே இருப்பாங்க. அப்ப அந்த விருப்பம், ஆசை நமக்குள்ளாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அந்த ஆசை இருந்தால் தான் ஆண்டால் உதவி செய்ய முடியும். செல்வரான இளைஞர் அவர்கிட்ட ஆண்டவர் 2 காரியங்கள் சொல்லுவார். நீ நிலை வாழ்வை அடைய விரும்பினால் இந்த கட்டளைகள் எல்லாம் கடைபிடி என்று சொல்வார். நீ கண்டிப்பா இந்த கட்டளை கடைபிடிச்சு தான் ஆகணும்னு ரொம்ப இதை சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்றாரு, நீ விரும்பினால் கட்டளை கடைபிடி. அவ பாருங்க, அந்த விரும்பினால், அங்கதான் ஆண்டு நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு, விருப்புரிமையை கொடுத்திருக்காரு. நம்முடைய சுதந்திரத்துல ஆண்டு ஒருபோதும் தலையிடவே மாட்டார். இதோ உனக்கு முன்பாக நீரையும் நெருப்பையும் வைத்திருக்கிறேன், வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும். அப்ப பாருங்க, விரும்பினால் நீ கட்டளை கடைபிடி. அப்ப அந்த விருப்பத்தை நமக்கு இருக்கணும். கண்ணி தரணுங்கிற விருப்பம் இருந்தா தான் கடவுள் நமக்கு உதவி செய்ய முடியும். இன்னொரு தடவை சொல்லுவார், நீ நிறைவடைய விரும்பினால் உன்னிடம் உள்ள ஒரு செல்வத்தை எல்லாம் ஏழைகள்கிட்ட கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா, அப்போது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்வார். அங்கேயும் பாருங்க, நீ நிறைவடைய விரும்பினால், இஃப் யூ வாண்ட் டு பிகம் பெர்ஃபெக்ட், நீ பெர்ஃபெக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டா நீ என்ன பண்ணு, இந்த பணத்தை எல்லாம் வித்துட்டு வா. கட்டாயப்படுத்த மாட்டியா, ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தி பரலோகத்துக்கு கூட்டு போக மாட்டார். உலகத்துல 800 கோடி மக்கள் இருந்தான்னா ஆண்டவர் நினைச்சார்னா 800 கோடி மக்களையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனா ஏன் அதை செய்ய மாட்டார்? நமக்கு அந்த சாய்ஸை கொடுத்துட்டாரு, அந்த விருப்புரிமையை கொடுத்துட்டாரு. நமக்கு ஒவ்வொன்றும் இந்த சாய்ஸ் தான். படைத்தவரா படைப்பா, நம்ம யாரை சூஸ் பண்றோம்? படைத்த தெய்வம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம அவரை சூஸ் பண்ண நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். இப்ப ஆண்டவர் நினைச்சார்னா இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் ஒழிச்சிட முடியும், விற்கிற கோயில்கள் எல்லாம் ஒழிச்சிட முடியும். ஏன் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார்? அங்கதான் டெஸ்ட், அங்கதான் நம்மளை சோதிச்சு பார்க்கிறார். நாம் படைத்தவரை தேடுகிறோமா? படைத்தவர் தரக்கூடிய பேரின்பத்தை நாடுகிறோமா? இல்லை உலகம் தரக்கூடிய சிற்றின்பத்தை நாடுகிறோமா? இங்கேதான் மனித வாழ்க்கை என்பதே ஒரு டெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. நம்ம பரலோகத்தை அடைவதற்காக தயாரிப்பின் காலம். இங்க நம்ம பூமியில ஆண்டவர் இந்த படைப்புகள் மூலமாக, பலவற்றின் மூலமாக நம்மளை சோதிச்சு பார்க்க, நம்ம யாரை சூஸ் பண்றோம்? நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம படைத்த தெய்வம் தான் வேணும்னு ஆசைப்படுறோமா, இல்லை படைத்தவரை விட்டுட்டு படைப்புகள்ல நம்ம மகிழ்ச்சியை தேடுகிறோமா? சினிமா, சீரியல், வாட்ஸ்அப், இன்டர்நெட், ஃபேஸ்புக்னு என்ன பண்றாங்க இன்னைக்கு? மீடியாவில் அதிகமான மகிழ்ச்சியை தேடுறாங்க, படைத்தவர்கிட்ட மகிழ்ச்சியை தேடுறது இல்லை. ஜெபிக்கிறது, இறைவார்த்தை கேட்கறது, அதுதான் பேரின்பம். ஆனால் அதை விட நிறைய பேர் என்ன பண்றாங்க, படைப்புகள்கிட்ட போய் மகிழ்ச்சியை தேடுறாங்க. மொபைலில் போய் அதில் ஒரு மகிழ்ச்சி, 3 மணி நேரம் 4 மணி நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயம் படைத்தவர்கிட்ட வந்து மகிழ்ச்சி தேட மாட்டுறாங்க. அதுதான் ரோமர் 1:25 சொல்லப்பட்டிருக்கும், படைத்தவரை அவர்கள் மறந்தார்கள், படைப்புகளை வழிபட்டார்கள். படைத்த தெய்வத்தை விட்டுட்டு படைப்புகளை வழிபட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல் காரியமாக நாம் கனி தர வேணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த ஒரு ஆசை, தாகம் நமக்குள்ளாக இருக்கணும், அந்த விருப்பம் இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் உதவி செய்ய முடியும். ஒரு கிளாஸில் மேக்ஸ் டீச்சர் ஆசைப்படுறாங்க, தான் கிளாஸில் படிக்கக்கூடிய 50 பிள்ளைகளும் சென்டம் மார்க் வாங்கணும் ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்பட்டால் மட்டும் போதுங்களா? அந்த பிள்ளைகள் ஆசைப்படணும். அப்போ தான் அந்த சென்டம் மார்க் வாங்க முடியும், 100க்கு 100 வாங்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம அப்பா ஆசைப்படுறாரு, கனி தரணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஒருவரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மீட்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு அப்பா ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்பட்டா மட்டும் போதுங்களா? நம்ம ஆசைப்படணும், நமக்கு அந்த தாக ஏக்கம் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் உதவி செய்ய முடியும். அப்போ முதல் காரியமாக அந்த கனி தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாகம், ஏக்கம், வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவரால் வந்து உதவி செய்ய முடியும். ஆக இன்றைய நாளில் நம்ம 2 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று, ஏன் கனி தர வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம்.
அடுத்தபடியாக கனி தருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியமாக கனி தரணும் அப்படிங்கிற அந்த தீராத வாஞ்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டுக்கு சித்தமானால் அடுத்த வகுப்பில் நாம் அந்த கனி தருவதற்கு வேறு என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணும், ஏறத்தாழ ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டுக்கு திருவிழமானால் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். நாம் நன்றி கூறி நாம் ஆண்டோட நாம் மன்றாடுவோம்.